வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். தினமும் காலையில் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது குறைவான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போதோ நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல ஆரம்பித்து அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொடுத்து ரத்த சோக்கையை க்யூர் பண்ணுறது வரைக்குமே நமக்கு ஏலக்காய் மருத்துவமைகளை அளிக்குது. இதனால் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் கொஞ்சோண்டு சீரகத்தை ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக அதை சூடு பண்ணி மிதமான சூட்டில் நம்ம குடிக்கும் பொழுது நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, அந்த நன்மைகள் எப்படி நமக்கு சாத்தியமாகுது, அதுக்கான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாகும். இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை நமக்கு கொடுக்கும். இது தொற்று நோயை உண்டாகக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின் ஏ, பி, சி ஆகியவை நோய் தொற்றுகளை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு பச்சை மற்றும் முழு சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடும். ஸோ அதனால் நம்ம சீரகத்தை அப்படியே முழுமையாக பயன்படுத்தி அதை ஊற வச்சு காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் மெதுவெதுப்பான சூட்டில் சீரக தண்ணீராக அருந்தும் போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கப்பெறும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், சளி போன்ற தொந்தரவுகளையும் சரி பண்ணிக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அந்த நோய்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதனால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்கிறதால சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்குது. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு மாதவிடாய் காலத்தில் சீரக தண்ணீர் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னா வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை பெற்று இதய நோய், சுவாசம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய், மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற பிரச்சனை இது எல்லாத்தையுமே நாள்பட்ட நோய்களாக இருக்கக்கூடிய சுகர் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். குறிப்பாக மாதவிடாய் சார்ந்த காலத்தில் குறைவான அளவில் மிக குறைவான அளவில் தான் பெண்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளணும். அளவுக்கு அதிகமாகவோ எடுத்துக்கொள்ளும் போது அது ரத்தப்போக்கை ஏற்படுத்தலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்புகளை எல்லாம் உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை ஃபாஸ்ட் ஆக்கும், அதாவது துரிதப்படுத்துறதால மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சீரக தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால செரிமானம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உடலினுடைய மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி கொண்டு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் நீங்கள் சீரக தண்ணீரை பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதிக உடல் எடை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கலோரிகளை எல்லாம் எரித்து கொண்டு உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ இருக்கு. இது முன்கூட்டியே உங்களுடைய வயதை தடுக்கும். ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதால உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் தாமதப்படுத்த முடியும். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் சீரக தண்ணீரை உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே உள்ளிருந்து உங்களுடைய சருமம் அழகாக ஆரம்பிக்கும். ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்கள் பெறுவதற்கெல்லாம் சீரக தண்ணீர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் உங்களுடைய முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது. சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பொருவையும் அளிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் பார்த்தோம்னா தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அப்படின்றது நச்சுக்கள் நம்மளுடைய உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய கரைகளையும் தளர்வான சருமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணி. இந்த காரணி சீரகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கியூர் ஆகிடும். சீரகம் ஒரு உணவு நார்சத்து. இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எளிமையாக நீக்கிடும். சீரகத்தை சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால அது அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வேர்களிலிருந்து நிரப்பும். இது முடி உதுதலையும் நமக்கு கட்டுப்படுத்தும். நம்மளுடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து நம்ம தலைமுடியை மென்மையாக மாற்றிக்கலாம். ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான முடி நமக்கு கிடைக்கும். அதுக்கு சீரகத்தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் பொடுகை எதிர்த்து போராடணும் அப்படின்னா சீரகத்தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை வாஷ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பொடுகு பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சீரகத்தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தண்ணீர் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதால சீரகத்தண்ணீர் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு. அதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்றத நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ராலினுடைய அளவை ரத்த நாளங்களில் குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வது தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக ரத்த நாளங்களில் ரத்தம் இதயத்திற்கு மிக சிறப்பான அளவில் தங்கு தடை இல்லாமல் செல்லும். ஒருவேளை ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால்கள் அளவுக்கு அதிகமாக படிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே பிபி பிரச்சனை நமக்கு ஏற்படும். ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பாது. இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு, பக்கவாதம், குறிப்பாக இதய தசைகள் வலுவிழந்து போவது, பிளேக் நோய் ஏற்படுவது, தமனிகளில் அடைப்பு ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா ரத்த நாளங்கள் சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்கணும். அதுக்கு சீரகத்தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். ஸோ சீரகத்தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வெதுவெதுப்பான ஒரு மிதமான சூட்டில் குடிக்கும் பொழுது உங்களுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்தை பாதுகாக்கும். நீரிழிவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் சீரகத்தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய லெவல்லாம் உங்களுக்கு இதன் மூலமாக கட்டுப்பாடோடு இருக்கும். இப்போ சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நீரிழிவு நோயாளிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகும். அவங்க சரியான அளவில் உணவு கட்டுப்பாடோடு இருக்கும்போது தான், முறையான அளவில் உணவுகளை கட்டுக்கோப்பாக சாப்பிடும்போது தான் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடவே இருக்கும். ஸோ அவங்க சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா சீரகத்தண்ணீர் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோட வைக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு சீரகத்தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். எனவே சீரகத்தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மருத்துவ நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் நலமோடு இருக்கலாம். ரத்தம் சார்ந்த பிரச்சனையால் அந்த அனிமியா போன்ற ரத்த சோகை பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து தினமும் சீரகத்தண்ணீரை காலையில் இருந்ததும் வெதுவெதுப்பான தண்ணீரில் வெறும் முயற்சியில் குடிங்க. அது கலந்து குடிக்கும் போது நன்மைகள் கிடைக்கலாம். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.